சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் டிவி சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பலன்கள் பலவீனங்கள் உங்களுக்கு நடந்தது, நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். துலாம் ராசி 3 நட்சத்திர பாதங்கள்ல ரொம்ப பலமா கொண்ட ராசி. சித்திர, சுவாதி, விஷாகம். செவ்வாய், ராகு, குரு. இந்த துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரம் கேட்கறது தான் ஒரு பாம்புடைய ஜாதகம். சின்ன வயதிலே நீங்க இறந்திருக்கணும். அப்படி ஒரு நோய், அப்படி ஒரு கொடுமை, இல்ல உங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா இறந்திருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஆயுசு கம்மி. அதாவது துலாம் ராசி சித்திர சுவாதி நட்சத்திரத்துக்காருக்கு சொல்றேன். அவ்வளவுதாங்க, ஆயுசு 100ங்க உங்களுக்கு. அதோட உங்களுக்கு குரு மகாதசை, படிக்காத மேதன்னு சொல்லலாம். அப்படி ஒரு தன்மை உங்க வாழ்க்கையில வரும். பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க ஒரு நீதிமான் சொல்லலாம். செவ்வாயோடைய ஆதிபத்தியம் பலமா இருந்து, ராகுனா முன்னோருடைய தொழில் மேன்மைப்படக்கூடியது, குருனா படிப்பு, டாக்டரு, கிரிமினல் லாயரு, அரசியல் பிரவேசம், கம்பீர தோற்றம், இதெல்லாம் துலாம் ராசிக்காரங்க தான். ஏன் அரசியல்ல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் சொல்லக்கூடிய ஆதங்கமும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாவே துலாம் ராசிக்காரங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகாது. லேட் மேரேஜ் தான் நடக்கும். உங்களை கெட்டுறதுக்கே பயப்படுவாங்க. ஆனா உங்களை அவங்க கெட்டிட்டாங்கன்னா, கல்யாணம் துலாம் ராசிக்கார ஆண் இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சுன்னா உங்க ஜாதகம் டாப் ஜாதகம். கல்யாணம் ஆகாத வரைக்கும் உங்க ஜாதகம் டம்மி ஜாதகம் தான். உங்களுக்கே 2 தாரத்து தோஷமே இருக்கு. ஏன்னா உங்க தன்மையை புரிஞ்சு நடஞ்சு எந்த பெண்ணும் இருக்க முடியாது. ஏன்னா ஆசையும் அதிகம், கோபமும் அதிகம், காமமும் அதிகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதோடைய தன்மை தான் உங்ககிட்ட மனைவி நிக்காத ஒரு காரணமும். ஆனா துலாம் ராசியில பெண்கள் இருந்தீங்கன்னா நீங்க தாங்க பெரிய அட்வொகேட்டு, காவல்துறையிலையும் பெரிய ஒரு தொழில். ஆனா கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டாவது உங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்காக ஓடோடி பாடுபட்டு வளர்க்கக்கூடிய தருணம் உண்டு. ஒரு சில ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தையே இருக்காது. அதுல ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா குடல் சம்பந்தப்பட்ட நோய், அடி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வரும். கவனமா இருக்கணும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த 2025ல இருந்து ஒரு 5 வருஷம் பெண்ணா இருந்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கணும். ஆணா இருந்தீங்கன்னா கடனாளியா இருக்கணும். கடன் வாங்கி கடன் அடைச்சு கடனாளியாத்தான் நீங்க இருப்பீங்க. பித்து பிடிச்சு அலையணும். ஆனா துலாம் ராசிக்கார ஆண்களா இருந்தீங்கன்னா உங்க மனைவி மேல நீங்க பாசம் காட்டணும். இந்த 2026க்கு மேல மனைவி மேல அன்பா பண்பா இருக்கணும். உங்களுக்கு ராகும் ஒண்ணு பண்ணாது, கேதும் ஒண்ணு பண்ணாது, சனி பகவானும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு, சுக்கிர பகவானும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அப்படி ஒரு தைரியமான உடம்பு நீங்க. ஆயுசு 100 சொல்லுவாங்க உங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்க ஏக்கர் கணக்குல ரியல் எஸ்டேட் பண்ணு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள்லாம் வரும். 2026 ரோக சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ரோக சனினா ஸ்கின் அலர்ஜி, வெண் குஷ்டம், யூரியன் இன்ஃபெக்ஷன்,
இப்படி ரோகத்துல வரக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு வரும். ஏன் வருது? கல்யாணம் ஆகி மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா வரும். மனைவியை தவிர மாற்றான் மனைவி மேல ஆசை பாசம் கேர் பண்ணீங்கன்னா வரும். இன்ஃபெக்ஷன் ஆகும். துலாம் ராசிக்கார பெண்களை கிட்ட நீங்க மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா யோகம் நிறைஞ்சவங்க. ஒரு உயர் பதவியோ ஒரு பெரிய ட்ரீமோ உங்களுக்கு அடையக்கூடிய நேரம் இனிமே தான். துலாம் ராசிக்காரருடைய மூத்த ஆண் குழந்தை இருந்தா ஆவாது. இப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு அம்மா இருந்தா அம்மா அப்பாக்கு ஆவாது. இப்ப 2026 உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க. ஏன்னா சூனியமே உங்களுக்கு உங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கிறதுக்கு பார்த்து சூனியம் பண்ணுவாங்க உங்க குடும்பத்தார். உங்களுக்கு காசு பணத்தை தண்ணியா செலவு பண்ணுவீங்க. இருந்திருந்தாலும் 2026 கவனம் தேவை. துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். மேச ராசி முதல் மீன ராசிக்காரர்கள் வரைக்கும் வாழ்க்கையில துன்பம், நஷ்டம், கஷ்டம், அவப்பேறு, அவமானம், வேலை இல்லா திண்டாட்டம், கல்யாணம் ஆகாம, குழந்தை இல்லாம, நோயிலையும் சூனியத்திலையும் செய்வினையிலையும் சின்ன பின்னமாக்கிட்டு இருந்த நீங்க உங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாசம் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி அந்த விளக்குக்கு மேல ஏலக்காய் தீபம் ஏத்தி சென்னை, தாம்பரம், மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் திருக்கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க அந்த 4 to 6 ராவு காலத்தை எம்பெருமான தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்றதுக்கு முன்ன கோயில் வாசல்ல தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன். ஒரு பொருள் தரேன், அதை கையில வச்சுக்குங்க. வீட்டுல போய் பயன்படுத்துங்க. எம்பெருமான போய் பாருங்க. உங்க நோய், வறுமை, கடன், பயம், எதிரி, கல்யாணம், காதல், என்ன ஆசைப்படுறீங்களோ, என்ன தேவைங்கிறத யூகிச்சுக்குங்க. 100க்கு 100 நடக்கும். மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் வாசல்ல, சாய்பாபா கோயில் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பேன். வேணும்னு கேட்கிறவங்க வாங்கிக்கிங்க. நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொன்னா என் வீட்டு அட்ரஸ் வந்துடும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.